கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானமாக சங்கீதங்களுடைய புஸ்தகம் 49வது சங்கீதம் முதல் 4 வசனங்களை தியானிக்கிறோம். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செல்விடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இதயம் உணர்வை தியானிக்கும், என் செவியை ஓமை மொழியாய் சாய்த்து என் மறைபொருளை புறமண்டலத்து மேலே வெளிப்படுத்துவேன் என்பது நாம் தியானிக்கிற இந்த வசனம். அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தியை கேட்கும்படி ஒரு அழைப்பு இங்கே கொடுக்கப்படுகிறது. சொல்லப்பட போகிற மிக முக்கியமான செய்திக்கான முன்னுரை இந்த 4 வசனங்களிலே காணப்படுகிறது. ஜனங்களே, பூமியின் குடிகளே, சிறியவர்களே, பெரியவர்களே, ஐஸ்வர்யவான்களே, எளியவர்களே என பலதரப்பட்ட மக்களை அழைக்கிறபடியினாலே இது மிக 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 முக்கியமான ஒரு செய்தி என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வசனம் 5 முதல் 9 வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, என்னை தொடரியவருடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும், தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினாலே பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது என் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபொழுதும் முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்கக்கூடிய பொருள், ஆத்துமாவை மீட்கக்கூடிய பொருள் எல்லா ஐஸ்வர்யங்களை பார்க்கிலும் உயர்ந்தது. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்ற ஒரு வார்த்தையின் நிமித்தமாக பணத்தின் மேலே, செல்வத்தின் மேலே இன்றைய உலகம் அதிக நம்பிக்கை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அது சரியான நம்பிக்கையா? அந்த நம்பிக்கை நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட, அதாவது நாம் ரட்சிக்கப்பட உதவுமா என்ற சவால் விடுகிற வார்த்தைகள் தான் இவை. இவை உண்மையான வார்த்தைகள், சத்தியத்தின் வார்த்தைகள். ஏனென்றால் ஆத்தும மீட்புக்காக செலுத்தப்பட வேண்டிய எந்த ஒரு காரியமும் உலகத்தின் ஐஸ்வர்யங்களை விட மிக 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 முக்கியம். அதன் மதிப்பை பணத்தாலே எடை போட முடியாது. ஒருவரும் விரும்பாத பாதாளத்துக்கு ஒரு ஆத்துமா போகாதபடி அந்த ஆத்துமாவை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பொருளை கொடுத்து அதை மீட்க முடியாது. அவன் நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் அவனுக்கு இணையாக ஒரு ஜீவன் கொடுக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் பண்டைய முன்னோர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் மிருகங்களை பலியிட்டு பலி செலுத்தி அந்த பலிகளின் வழியாக ஆத்மாவை மீட்டு கொள்ளலாம் என்று தப்பாய் எண்ணினார்கள். ஒவ்வொரு வருடமும் அவர்கள் பலி செலுத்துகிறபடியினாலே இன்னும் எங்களுடைய பாவங்கள் நிவர்த்தியாகவில்லை என்று தங்கள் செயல்களாலே அறிக்கை செய்தார்கள். அப்படியானால் நம்முடைய பாவத்தை மீட்கக்கூடிய பலி எது? வேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது, ஒரு மனிதனும் ஆத்மாவை மீட்க முடியாது, அழிவிலிருந்து தப்புவிக்க முடியாது. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே தன் சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தும்படி செய்து அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவினார். இனி வேறொரு பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியமில்லை.
இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இரத்த பலியின் மேலே யாரெல்லாம் நம்பிக்கையும் விசுவாசம் வைத்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய ஆத்துமாவும் மீட்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தான் மீட்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் அதற்குண்டான பொருளை தேவனிடத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். காரியம் இப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்காக பயப்படணும்? 5ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் தாவீது எழுப்பியிருக்கிற இந்த வார்த்தையானது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே நித்தியத்தை நோக்கி நம்மை நடத்தும். மனிதர்கள், சூழ்நிலைகள் இவர்களை பார்த்து பயப்படுகிற மனுஷன் மீட்பின் நம்பிக்கையை பெற முடியாது. ஆகவே ஆத்தும மீட்பு ஒரு மனிதன் விரும்பினால் தேவனை மாத்திரமே, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே, அவருடைய கல்வாரி சிலுவையின் தியாக பலியை மாத்திரமே விசுவாசிக்க வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பட்டத்துக்கு மேலே பட்டம், பதவிக்கு மேலே பதவி, பணத்திற்கு மேலே பணம், பங்களாவுக்கு மேலே பங்களா, காருக்கு மேலே கார், புகழுக்கு மேலே புகழ், செல்வத்துக்கு மேலே செல்வம் என்று எல்லாம் சம்பாதித்து கொண்டு போகலாம். ஆனாலும் கூட குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது ஆத்மாவை மீட்க இது எதுவுமே உதவாது. நிச்சயமாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்துக்குள்ளாக உங்களை மறைத்து கொண்டு இயேசுடைய நாமத்தை சார்ந்து கொண்டால் மெய்யாகவே உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்படும். இதைத்தான் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவ்வளவாய் அவரை தந்தருளி இந்த உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்தார், இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய என் மேலே உங்கள் மேலே அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.